நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் இரண்டாம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கம்போஸ்ட் தாங்க. கம்போஸ்ட் பின் நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது தாங்க வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போ ஒரு ஒரு நல்ல ஓரளவுக்கு மீடியமான ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ப்ரோக்கோலிங்க, பாருங்கள், கேரட்டு, வெங்காயம், பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய். இது மட்டும் இல்லைங்க, இந்த பாருங்கள் வாழைப்பழங்கள். சூப்பராக வாழைப்பழம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பிசைஞ்சு விட்ற வேண்டியதாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னா ஆப்பிள். இங்கே பாருங்கள், ஆப்பிளுங்க. எல்லாம் நேற்று ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு பாருங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தமாதிரி போட்டோம். இப்போ இது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே இன்னும் சில காய்கள் இருக்குது. 1-2 கோவக்காய் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் காய்கள் இருக்குது. நல்லா இந்த பாருங்கள், ஒரு சவு பாருங்கள், ஒரு சவு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம உள்ளே வச்சுருக்கோங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு இது வந்து நாளைக்கு கொஞ்சம் வெயிலில் காயட்டும்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த பச்சையும் கொஞ்சம் குறையட்டுன்றதுக்காக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சம் மக்கின நம்மளோட வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு ஏற்கனவே பண்ணதும் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் மண்ணும் கலந்து விட்டோம்னா சூப்பராக மக்கிருங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இதோட இலை தலைகள்லாம் போட்டு இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான இலை மக்கு ஒரு 40 நாளுங்க அதிகபட்சம். ஏன்னா நம்ம வந்து மீன் அமில தெளிப்போம். அதே மாதிரி கோமியம் நம்மகிட்ட இருக்குது. சூப்பராக வந்துடுங்க. இதை மக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தாங்க நம்மளோட உரம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைகள்லேருந்து உரம் வாங்குறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தாங்க நான் வந்து அதிகப்படியாக பண்ண ஆரம்பித்தேன். கண்டிப்பாக இன்னும் போக போக நிறைய பண்ணுவோன்னு நம்புகிறேன். நிறைய செட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாமே பண்ணுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. வீட்டில் தோட்டம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளே சுயமாக இந்த மாதிரி உரங்கள் ரெடி பண்ணும்போது தான் நம்ம அந்த விவசாயம் முழுமையடையுது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இதை மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.